from the board. என்னடி ஆச்சு? ஏய் எழுது. நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாதடி. பாப்பாக்கு செக்அப் பண்ண போலாமா? ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வந்தோம். இந்த வாரத்திலே நாம் செக்ஷுவல் சின், எப்படி இந்த பாலியல் பாவத்திலிருந்து மேற்கொள்வது என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமத்திலே நாம் 3வது அதிகாரத்திலே 6 மற்றும் 7வது வசனங்களிலே இப்படியாக காண்கிறோம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் அது மூடப்பட்டிருந்ததா என்று கேட்டால் இல்லை. மாம்ச கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அந்த இச்சைக்குரிய கண்களாக அது இல்லை. நாம் சிறு குழந்தைகளை பார்க்கிறோம். 1 வயது 2 வயது 3 வயது குழந்தைகளை பார்க்கும்போது ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் அருகாமையில் இருந்தால் கூட அந்த காம இச்சை அவைகளுக்கு வராது. ஏனென்றால் அவைகளுடைய கண்கள் அந்த வயதிலே திறக்கப்படவில்லை. ஒரு பரிபூரண வயது வரும்போது காம இச்சை மனிதனை பற்றி கொள்கிறது. அதை ஆண்டவர் எதிர்கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். இயற்கையில் பார்த்தால் எவ்வளவோ மிருகங்களும் பறவைகளும் ஒரு ஜோடியை சேர்த்து கொண்ட பிறகு அந்த ஜோடியினுடைய ஒரு பகுதியினர் இறந்துவிட்டால் அது மறுபடியும் இன்னொரு பறவையை தேடி போகாது. பால்டீகிள் என்கிற ஒரு பருந்து தன்னுடைய இணையை இழந்துவிட்டால் மறுபடியும் இன்னொரு பருந்தோடு சேராது. அப்படித்தான் ஓநாயும். வாழ்க்கைக்காக அவைகள் ஒன்றுபடுகின்றன. அதனுடைய மற்ற பார்ட்னர் பிரிந்து விட்டாலோ இறந்து விட்டாலோ இன்னொன்றோடு அது கூடாது. ஆண்டவரும் மனிதனை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். ஒருவனுக்கு ஒருத்தி, ஆதாமுக்கு ஏவாள். ஆனாலும் நாம் சரித்திரத்தில் படிக்கும்போது பல சமயங்களில் அது ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக நாம் அந்த தவற்றில் விழுந்து, இந்த பாவ இச்சையில் விழுந்து, இந்த பாலியல் பாவம் செய்து ஆண்டவருடைய நோக்கத்தை தவறவிடுகிறோம். எதற்காக ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொன்னார் என்று பார்க்கும்போது, ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் வர வேண்டும். அப்பொழுது அந்த மஞ்சத்திலே எந்த பாவமும் இருக்கக்கூடாது. ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது செக்ஷுவல் தொடர்பு வைத்து கொண்டாலோ அது பாவமாக முடிகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான சந்ததியை ஆண்டவரால் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு காரணத்தினால்தான் ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கட்டளை இட்டார். ஆதியாகமத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. ராஜா ஆனாலும்
அந்த ராஜா அதிக மனைவிகளை வைத்து கொள்ளக்கூடாது என்று உபாகம் 17:17 ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆனாலும் நாம் பார்க்கும்போது சாலமன் ராஜா 700 மனைவிகளையும் 300 வப்பாட்டிகளையும் வைத்திருந்தார் என்று வேதத்தில் நாம் படிக்க காண்கிறோம். தாவீதும் பல மனைவிகளை வைத்து கொண்டிருந்தார். கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. அதனாலேயே அவர்களெல்லாம் கஷ்டத்துக்குள் உள்ளானார்கள். வேதத்திலே இந்த பாலியல் இச்சையினால் யார் மேற்கொண்டார்கள், யார் தவறினார்கள் என்பதை குறித்து நாம் தியானிப்போமானால், யோசேப்பு யாக்கோபின் குமாரன். அவனுடைய சகோதரர்கள் எகிப்தியர்களிடம் விற்றுவிடுகிறார்கள். அவர்கள் போத்திப்பர் என்னும் ஒரு எகிப்தியனிடத்தில் அவனை விற்றுவிடுகிறார்கள். அந்த வீட்டுக்கு அவன் வேலைக்காரனாக இருக்கிறான். அவன் அடிமையாக விற்கப்படும் போது அவனுக்கு வயது 17. போத்திப்பர் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஏர்லி 20s இருக்கலாம், 20 வயது மதிக்கத்தக்கதாக இருந்திருக்கலாம். போத்திப்பருடைய மனைவி அவன் மேல் கண் வைக்கிறாள், சயனிக்க தூண்டுகிறாள், வற்புறுத்துகிறாள். ஆனாலும் யோசேப்பு தேவனுக்கு பயந்து, ஆதியாகமம் 39வது அதிகாரம் 6 முதல் 10வது வசனம் வரை இப்படியாக கூறுகிறார், உம்முடைய புருஷர் தான் உண்ணுவதை தவிர வேறு எதையும் பொருட்படுத்துவதில்லை, எல்லாவற்றையும் என்னிடத்தில் பொறுப்பாக கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க நான் எப்படி இப்படிப்பட்ட ஒரு தீய செயலை, தேவனுக்கு அருவருப்பான செயலை செய்வேன் என்று சொல்லி அவன் சம்மதிக்க மாட்டான். ஆனாலும் ஒரு நாள் அவள் அவனை பிடித்து இழுக்கும்போது சட்டையும் விட்டு ஓடுவான். ஸோ பாலியல் இச்சைகள், இந்த மாதிரி ஒரு வற்புறுத்தெல்லாம் வரும்போது நாம் ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி நாம் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே நாம் நன்மையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். மேன்மை செய்தால் மேன்மை அல்லவோ என்று தேவன் காயினிடத்தில் சொல்லுகிறார். ஆதியாகமம் 4:6-7 இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். அப்படி நன்மை செய்தால் மேன்மை அல்லவோ என்று சொல்லும்போது தாவீது ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும் காலத்திலே யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டும். ஆனாலும் அவர் 2 சாமுவேல் 11வது அதிகாரம் வசனம் 1-5 பார்க்கும்போது, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேனையையும் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராவாவை முற்றுகையிடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாவிக் கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரியின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாவின் குமார்த்தியும் எத்தியான உரியாவின் மனைவியான பெத்ஷெபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். யோசேப்பு ஓடிப்போனான், தாவீது தேடி போகிறான். எவ்வளோ வித்தியாசம் என்று பாருங்கள். நமக்கு சபலங்கள் வரலாம், சாத்தான் அவற்றை கொண்டு வரலாம். நாம் நன்மையே சிந்தித்து கொண்டிருக்கும் போது நாம் ஜெயிக்க வாய்ப்புண்டு. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும் காலத்திலே தாவீது யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டும். அதற்கு மாறாக சயனிக்கும் போது இந்த விபரீதங்கள் நடந்தது நமக்கு தெரியும். நாத்தான் மூலமாக ஆண்டவர் எப்படியெல்லாம் அவருக்கு தண்டனைகளை கொடுத்தார் என்று. நீ இரகசியமாக செய்தது பட்ட பகலிலே செய்யப்படும், உன்னுடைய உறவினர் அதை செய்வார்கள், உன்னுடைய வீட்டிலிருந்து பட்டயம் நீங்குவதில்லை, இரத்தம் நீங்குவதில்லை என்றெல்லாம் அவனுக்கு தண்டனை கிடைத்தது. தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றமானவன். அவனுக்கே அப்படி நடந்தால் நாம் எவ்வளவு ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இதையத்தான் சாலமோன்
வாழ்க்கையிலும் நாம் காண்கிறோம். சாலமன் ராஜாவாகும்போது அவருக்கு வயது 20. ஆரம்ப காலத்திலே அவர் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். சாலமன் கட்டிய பேராலயம் சரித்திரத்தில் மிக முக்கியமாக கருதப்பட்டது. ஆனாலும் அவர் 700 மனைவிகளையும் 300 வைப்பாட்டிகளையும் வைத்து கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு வயதாகும் காலத்திலே அவர்கள் அவனை அவர்களுடைய தேவர்கள் பால் இழுத்து கொண்டு போய்விட்டனர். அதனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத கடவுள்களையெல்லாம் அவர் வணங்க ஆரம்பித்தார். அவர்களுக்காக, அதாவது அவர்களுடைய மனைவிகளை சந்தோஷிப்பதற்காக அவர்களுக்கெல்லாம் ஆலயங்களை கட்டி கொடுத்தார். ஆண்டவருக்கு அதனாலேயே கோபம் வந்து அவனுக்கு எதிராக எதிரிகளை எழுப்பிவிட்டார். அந்த கடவுள்கள் எல்லாம் பிள்ளைகளை பலியாக கேட்கும் கடவுள்கள். அந்த அளவுக்கு மனைவிகளின் தூண்டுதலினாலும் வற்புறுத்தலினாலும் அவர் பின்வாங்கி போனார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், பாவ இச்சைகளுக்கு, குறிப்பாக இந்த பாலியல் இச்சைகளுக்கு நாம் தப்ப வேண்டும். இப்படித்தான் நாம் சிம்சோன் கதையிலும் பார்க்கிறோம். சிம்சோன் அதிக பலசாலியாக இருந்தான். தாவீது இடையனாக இருக்கும்போது ஒரே கல்லினாலே கோலியாத்தை கீழே வீழ்த்தினான். ஆனால் சிம்சோன் அதிக பலசாலியாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் இடத்தில் விழுந்து விட்டான். உன்னுடைய ரகசியம் எங்கே என்று கேட்டபோது அந்த பெண்ணிடம் இருந்த ஒரு பலவீனத்தினால் அந்த ரகசியத்தை சொல்லி அந்த தலைமுடியெல்லாம் அவள் எடுத்த போது அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அவனுக்கு என்ன ஆனது என்று பார்த்தோம். அதே போல் எண்ணாகமம் 25வது அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரை இஸ்ரேலிய மக்கள் அங்கு தங்கியிருந்த போது மோவாபியர் அவர்களுடைய தேவர்களிடத்தில் இழுத்துச் செல்வார்கள். அங்கும் இந்த மாதிரி பாலியல் இச்சைகளும் பாலியல் தொடர்பான கேளிக்கை ஆட்டங்களும் இருக்கும்போது அதிலே இஸ்ரவேல் மக்கள் பங்கு கொள்ளுகிறார்கள். அதனால் எவ்வளோ பேர் இறந்து விடுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லியிருக்கிறார், ஆதாமுக்கு ஏவாள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாமும் ஆண்டவருடைய கட்டளையின்படி இவற்றில் அதி ஜாக்கிரதையாக இருந்து ஜெயம் கொள்ளவர்களாக போக வேண்டும். சோதனை வரலாம், சோதனைக்காரன் வரலாம். ஆனாலும் மேற்கொள்வதற்கு ஆண்டவரோடு நாம் ஜெபம் செய்யும்போது, ஆவியிலே நிரம்பும்போது, அங்கிருந்து ஓடும்போது நாம் ஜெயிப்பதற்கு இலகுவாக இருக்கும். இதனுடைய இதர பதிவுகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் நரேந்திரநாத் என்கின்ற யூடியூபிலும் www.divine-truth.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.